தந்தை மகன் தூய ஆவியானவரின் பெயராலே
தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடு இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் அன்புள்ளவர்களே, இறைவனுக்கு நன்றிகளை சொல்லுகிற விழாவாக பொங்கல் வழியாக இறைவனுக்கு மகிழ்ச்சி பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு நன்றிகளை செலுத்தி மகிழ்வதன் வழியாக பொங்கல் மகிழ்ச்சி தருவது, எல்லா குடும்பங்களிலும் இந்த மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ளுகிற வகையில் இந்த மகிழ்ச்சியை சுவைத்து பார்ப்பதற்காக நாம் இறைவனுக்கு நன்றிகளை சொல்லி மகிழ்கிறோம். இறைவனுடைய நன்மைகள், இறைவன் செய்திருக்கிற அனைத்து நன்மைகளுக்கெல்லாம் நன்றிகளை செலுத்தி நிகழ்கிற நாம் அனைவரும் இறைவனுடைய பிரசன்னத்தை இந்த வாழ்க்கையில் இந்நாள் வரை நாம் சந்தித்தது போல, உணர்ந்து கொண்டது போல தொடர்ந்து இறை பிரசன்னம் நம் வழி நடத்தி செல்ல இறையர்களை இறைஞ்சுவோம். நமது பாவங்கள், குற்றங்கள், குறைகள் இவைகளை நினைத்து மன்னிப்பை மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவர் மீதும் இரக்கம் வைத்து பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நிலை வாழ்வுக்கு நம்மை அழைத்துச் செல்வாராக.
என்றென்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, விண்ணிலும் மண்ணிலும் உள்ள அனைத்தையும் ஆண்டு நடத்துகிறவர் நீரே. உமக்களின் வேண்டுதல்களை இரக்கத்தோடு கேட்டு எங்கள் வாழ்நாட்களில் உமது அமைதியை அளித்துள்ளீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். முதல் வாசகம். மணமகன் மணப்பெண்ணில் மகிழ்வது போல் உன் கடவுள் உன்னில் மகிழ்வார். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 62, இறை வார்த்தைகள் 1 முதல் 5 வரை. சீயோனின் வெற்றி வைகரை ஒளியெனவும் அதன் மீட்பு சுடர் விளக்கெனவும் வெளிப்படும் வரை அதனை முன்னிட்டு மௌனமாயிரேன். எருசலேம் பொருட்டு செயலற்று அமைதியாயிரேன். பிற இனத்தார் உன் வெற்றியை காண்பர். மன்னர் யாவரும் உன் மேன்மையை பார்ப்பர். ஆண்டவர் தம் நாவினால் சூட்டும் புதியதொரு பெயரால் நீ அழைக்கப்படுவாய். ஆண்டவரின் கையில் நீ அழகிய மணிமுடியாக திகழ்வாய். உன் கடவுளின் கரத்தில் அரச மகுடமாய் விளங்குவாய். கைவிடப்பட்டவன் என்று இனி நீ பெயர் பெற மாட்டாய். பாழ்பட்டது என இனி உன் நாடு அழைக்கப்படாது. நீ எப்சிவா என்று அழைக்கப்படுவாய். உன் நாடு பெய்லா என்று பெயர் பெறும். ஏனெனில் ஆண்டவர் உன்னை விரும்புகின்றார். உன் நாடு மன வாழ்வு பெறும். இளைஞன் கன்னிப்பெண்ணை மணப்பது போல உன்னை எழுப்பியவர் உன்னை மணந்து கொள்வார். மணமகன் மணப்பெண்ணில் மகிழ்வது போல் உன் கடவுள் உன்னில் மகிழ்வார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
வாசகம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 12 இறை திருவசனங்கள் 4-11 முடிய. சகோதர சகோதரிகளே, அருள் கொடைகளுக்கு பல வகை உண்டு, ஆனால் தூய ஆவியார் ஒருவரே. திருத்தொண்டுகளும் பல வகை உண்டு, ஆனால் ஆண்டவர் ஒருவரே. செயல்பாடுகள் பல வகை உண்டு, ஆனால் கடவுள் ஒருவரே. அவரே எல்லாரிடமும் எல்லாவற்றையும் செயல்படுத்துபவர். பொது நன்மைக்காகவே தூய ஆவியாரின் செயல்பாடுகள் ஒவ்வொருவரிலும் செயல்படுகிறது. தூய ஆவியார் ஒருவருக்கு ஞானம் நிறைந்த சொல் வளத்தை அருளுகிறார். இன்னொருவருக்கோ அதே ஆவியார் அறிவு செறிந்த சொல் வளத்தை அளிக்கிறார். அதே ஆவியார் வேறொருவருக்கு நம்பிக்கை அருளுகிறார். அந்த ஒரே ஆவியார் மற்றவருக்கு பிணி தீர்க்கும் அருள் கொடையையும் அளிக்கிறார். தூய ஆவியார் ஒருவருக்கு வல்ல செயல் செய்யும் ஆற்றலையும், இன்னொருவருக்கு இறைவாக்கு உரைக்கும் ஆற்றலையும், வேறு ஒருவருக்கு ஆவிக்குரியவற்றை பகுத்தறியும் ஆற்றலையும், மற்றொருவருக்கு பல்வகை பரவச பேச்சு பேசும் ஆற்றலையும், பிரிதொருவருக்கு அப்பேச்சை விளக்கும் ஆற்றலையும் அருளுகிறார். அந்த ஒரே ஆவியாரே இவற்றையெல்லாம் செயல்படுத்துகிறார். அவரே தம் விருப்பம் போல் ஒவ்வொருவருக்கும் இவற்றை பகிர்ந்தளிக்கிறார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். பிரிவு 2 இறைவாக்குகள் 1 முதல் 12 முடிய. கலிலேயாவில் உள்ள கானாவில் திருமணம் ஒன்று நடைபெற்றது. இயேசுவின் தாயும் அங்கு இருந்தார். இயேசுவும் அவருடைய சீடரும் அத்திருமணத்திற்கு அழைப்பு பெற்றிருந்தனர். திருமண விழாவில் திராட்சை ரசம் தீர்ந்து போகவே இயேசுவின் தாய் அவரை நோக்கி, திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது என்றார். இயேசு அவரிடம், அம்மா, அதை பற்றி நாம் என்ன செய்ய முடியும்? எனது நேரம் இன்னும் வரவில்லையே என்றார். இயேசுவின் தாய் பணியாளரிடம், அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என்றார். யூதரின் தூய்மை சடங்குகளுக்கு தேவையான 6 கல் தொட்டிகள் அங்கே இருந்தன. அவை ஒவ்வொன்றும் 2-3 குடம் தண்ணீர் கொள்ளும். இயேசு அவர்களிடம், இத்தொட்டிகளில் தண்ணீர் நிரப்புங்கள் என்று கூறினார். அவர்கள் அவற்றை விளிம்பு வரை நிரப்பினார்கள். பின்பு அவர், இப்போது மொண்டு பந்தி மேற்பார்வையாளர்களிடம் கொண்டு போங்கள் என்று அவர்களிடம் கூறினார். அவர்களும் அவ்வாறே செய்தார்கள்.
பந்தி மேற்பார்வையாளர் திராட்சை ரசமாக மாறியிருந்த தண்ணீரை சுவைத்தார். அந்த ரசம் எங்கிருந்து வந்தது என்று அவருக்கு தெரியவில்லை. தண்ணீர் கொண்டு வந்த பணியாளருக்கு தெரிந்திருந்தது. ஆகையால் பந்தி மேற்பார்வையாளர் மணமகனை கூப்பிட்டு, எல்லாரும் குடித்த பின்தான் தரம் குறைந்த ரசத்தை பரிமாறுவர். நீ நல்ல ரசத்தை இதுவரை பரிமாறாமல் ஏன் வைத்திருந்தேன் என்று கேட்டார். இதுவே இயேசு செய்த முதல் அருள் அடையாளம். இது கலிலேயாவில் உள்ள கானாவில் நிகழ்ந்தது. இதன் வழியாக அவர் தம் ஆட்சியை வெளிப்படுத்தினார். அவருடைய சீடரும் அவரிடம் நம்பிக்கை கொண்டனர். இதன் பிறகு அவரும் அவர் தாயும் சகோதரர்களும் அவருடைய சீடரும் கப்பர்நாகும் சென்று அங்கு சில நாட்கள் தங்கியிருந்தனர். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் அன்புள்ளவர்களே, உங்கள் அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்களை வழங்கி மகிழ்கிறேன். பெரும்பாலும் உணவு என்பது ஒரு சான் வயிறு நிரப்புவதற்காக என்னென்ன பாடுபடுறோம், இந்த ஒரு சான் வயிற்று நிரப்புவதற்காக வேண்டி எவ்வளவு உழைக்கிறோம். இந்த உழைப்பை நாம் செய்கிற தொழிலை நினைவு கூற வேண்டும் என்பதுதான் இந்த விழாவினுடைய மைய பொருளாக சிந்தனையாக இருக்கிறது. உழைப்பினுடைய உயர்வாக, உழைப்பினுடைய அடையாளமாக ஒரு வீட்டை கட்டி முடிச்சிட்டோம் அப்படின்னா முதல்ல அங்கே என்ன அடுப்படியில் பால் காய்ச்சுவோம், அப்படித்தானே? முதலில் எடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வு என்பது உணவாகத்தான் அமையும். அது எளிதாக நம்முடைய உணவை உண்பதற்கு ஏற்றவாறு முதல்ல ஆரம்பிக்க வேண்டியத தொடக்கம் என்பது உணவினுடைய தொடக்கமாக இருப்பதனுடைய அடையாளமாகத்தான் என்ன செய்யறோம், வீட்டுக்குள்ள போன உடனே அடியெடுத்து வச்ச உடனே முதல் நிகழ்வாக பால் காய்ச்சி பொங்கல் இட்டு மகிழ்கிறோம். ஒரு குடித்தனம் போகணும் அப்படின்னா அதைத்தான் செய்வோம். ஒரு பெண்ணை திருமணமாகி அதற்கு வேண்டிய பொருட்களை எல்லாம் கொடுக்கின்ற போது என்னென்ன பொருள் கொண்டு போகணும், அதுவும் உணவாகத்தான் இருக்கும். உணவிற்கு உரிய ஒரு சில பொருட்களை இதுதான் கொண்டு செல்ல வேண்டும் என்று நாம் வைத்திருக்கிறோம். அப்படின்னா இந்த உணவு என்பது எவ்வளவு அத்தியாவசிய அடிப்படை தேவையாக இந்த உயிரை வளர்க்கக்கூடியதாக இருக்கிறது. அப்ப அதற்காக கடவுளுக்கு நன்றி சொல்றதில்ல, அது வேற மாற்று சிந்தனையே இல்லை. கடவுளுக்கு கண்டிப்பாக நன்றி சொல்லியே ஆக வேண்டும். நீ உழைத்து உண்பாய். ஆண்டவர் படைப்பின் தொடக்கத்திலேயே தனக்கு எதிராக கீழ்ப்படியாக இருந்த ஆதி பெற்றோருக்கு சொல்கிற செய்தி உழைத்து உண்பாய். உழைச்சு சாப்பிடணும், உழைக்காம சாப்பிட முடியாது என்று அங்கு சொல்லப்படுகிறது. ஆதியாகமம், அதாவது விவிலியத்தினுடைய தொடக்க நூலாக இருக்கக்கூடிய தொடக்க நூலில் இவ்வாறு நீ உழைத்து உண்ண வேண்டும், உழைத்து உண்பதைத்தான் நீ உணவை பெற்றுக்கொள்ள முடியும் என்று அங்கு சொல்லப்படுகிறது. இன்னைக்கு நற்செய்திக்கு வந்தோம் அப்படின்னா ஒரு திருமணம் அப்படின்னு சொல்ல ஒரு நிகழ்வு, திருமணம் சொல்லுகிற இந்த நிகழ்வில் இங்கே இவர்கள் திராட்சை ரசம் பரிமாறுகிறது அவங்களுடைய பழக்க வழக்கம், மரபு. ஒரு திராட்சை ரசத்தை தயார் பண்ணணும் அப்படின்னா எவ்வளவு காலம் எடுக்கும்? நீங்க முறுக்கு செய்யணும், அதிரசம் தயார் பண்ணணும், ஒரு கல்யாணத்துக்கு ஒரு முக்கியமான அடிப்படையான உணவு எல்லாம் இந்த பொருட்கள் எல்லாம் தின்பண்டங்கள் எல்லாம் வழங்க வேண்டும். முன்கூட்டியே மாவு செய்திருக்கிறது, அதற்கு வேண்டிய பக்குவப்படுத்தி அதற்கு வேண்டிய பக்குவமாக நாம் அனைவரும் தயார் செய்வது என்பது உங்களுக்கு தெரியும். தயார் நிலையில் இந்த உணவை
நாம் செய்வதற்கு எவ்வளவு தயார் நிலையோடு நாம் இத்தகைய உணவை தயாரிப்பதற்கு ஈடுபடுகிறோம். எவ்வளவு கஷ்டப்பட்டு தயார் பண்ணியிருப்பாங்க, பத்தாம போச்சு. பிரச்சனை. உணவு என்பது அடிப்படை. இல்லைன்னா காரி தூக்கிட்டு போயிடுவாங்க. எல்லாரும் சாப்பாடு கொடுக்க முடியலையே அப்படின்னு சொல்லி இந்த திருமண வீட்டாருக்கு இத்தகைய ஒரு சிக்கல் ஏற்பட்ட நிலையில், பிரச்சனை வந்த நிலையில், அந்த பிரச்சனையை சிக்கலை தனது சிக்கலாக, தனது பிரச்சனையாக அன்னை மரியாள் அணுகுவதை காணுகிறோம். நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, ஒரு சிக்கல் ஒருத்தருக்கு வந்துருச்சு அப்படின்னா, பரவாயில்ல ஆடினாங்கல்ல, ஆட்டமா ஆடாத ஆட்டம் என்ன, இப்படி ஆடுனா இப்படித்தான் இருக்கும், அதற்கு பழங்கள் முடிச்சா இப்படி செலவிடலாம், கட்ட விட்டு நகை நட்டு இப்ப சாப்பாடு தான் நீ முக்கியமானது என்று நம்முடைய ஒரு மகிழ்ச்சியில், அடுத்தவருடைய தாழ்ச்சியில், அடுத்தவர் விழுந்து கிடப்பதில் நாம் மகிழ்கிறவர்களாக இருப்போம். அதுதான் உண்மை. எப்படி உதவலாம், எப்படி அவர்களை உயர்த்தலாம், எப்படி இந்த சிக்கலை தீர்க்கலாம், எப்படி இந்த மாதிரியான பிரச்சனையை அணுகி அவர்களுடைய ஏற்பட்ட அந்த பிரச்சனைக்கு தீர்வு காண முடியும் என்றெல்லாம் உதவுகின்றவர்களாக வாழ வேண்டும் என்பதைத்தான் இந்த விழாவும் சரி, இந்த நற்செய்தியும் சரி நமக்கு கற்பிக்கிறது. பொங்கல், இந்த பொங்கல் இட்டு மகிழ்கிறோம் என்றால் மகிழ்ச்சி. இந்த பொங்கல் பொங்குவது போல மகிழ்ச்சியாக பொங்க வேண்டும். அப்படி இல்லாத நிலையில் பிரச்சனையை அணுகியிருக்கிறதை இந்த திருமண வீட்டாருக்கு அதை தீர்க்க வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாடி அன்னை மரியாளுடைய பரிந்துரை வழியாக பரிந்து பேசி இயேசு கிறிஸ்துவிடம் இந்த சிக்கல், இயேசு கிறிஸ்து வழியாக இந்த சிக்கல் ஒரு தீர்வுக்கு வருகிறது, ஒரு முடிவுக்கு வருகிறது என்பதைத்தான் இந்த நற்செய்தியிலே பார்க்கிறோம். இதிலிருந்து நாம் அறிந்து கொள்கிற செய்தி, நாம் ஒவ்வொருவரும் இந்த உணவு என்பது உயிரை வளர்க்கிறது. இந்த உணவு என்பது நம்முடைய உழைப்பால் வந்தாலும், நாம் உழைப்பால் பெற்றுக்கொண்டாலும், இறைவன் தருவது, இறைவன் நமக்கெல்லாம் இறைவன் வழியாக நமக்கு தரக்கூடிய இந்த இறைவனுடைய நன்மைகளால் பரிந்துரையால், அன்னை மரியாளுடைய பரிந்துரையால், நம்முடைய கோடி இருப்பதற்கு புனித அந்தோணியாருடைய பரிந்துரையால் இவைகளை எல்லாம் பெற்றுக்கொள்கிறோம். இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நல்ல விளைச்சல், நல்ல மழை. கடவுள் இந்நாள் வரையில் இந்த ஊரையும், இந்த ஊரில் வாழுகிற குடும்பங்களையும், இந்த குடும்பங்களிலிருந்து வெளிநாடுகளுக்கு சென்றிருக்கிற உங்களுடைய குடும்பத்தில் சார்ந்தவர்களையும் வழிபடுத்தி கொண்டிருக்கிறார். நன்றி பெருக்கோடு நினைத்து பாருங்கள். நன்றி. கடவுள் இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. கடவுளால் இயலாதது ஒன்றும் இல்லை. கடவுள் நினைத்தால்தான் முடியும். நாம் எவ்வளவுதான் நினைச்சாலும், எவ்வளவுதான் முயற்சி எடுத்தாலும், எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் நிச்சயமாக இல்லை. நான் ஏறக்குறைய 5 வருடம் தான் ஆகிறது. இந்த 5 வருடங்களுக்கு முன்னிருந்த நிலை, அப்புறம் அதுக்கு முன்னாடி ஒரு 5 வருடங்களுக்கு, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி, இன்னும் பின்னாடி போனோம்னா ஒரு 20, 25, 30 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஊர் எப்படி இருந்துச்சு, இந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் எப்படி இருந்தார்கள், இந்த ஊரில் இருக்கக்கூடிய குடும்பங்களுடைய பொருளாதார நிலை என்ன, ஒரு 30, 40, 50 ஆண்டுகளுக்கு பின்னோக்கி சென்றோம் என்றால் இங்கு வாழ்கிற குடும்பங்களுடைய நிலை, பொருளாதார நிலை என்ன என யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நல்லா இருக்கிறோம். உங்களெல்லாம் பார்த்தோம்னா பசுமை புரட்சியை போல ஏதோ சீருடை அணிந்து ஒரே கலரா இருக்கிறீங்க. இந்த கலரா இருக்கிறோம் அப்படின்னா இன்னைக்கு உள்ள வளர்ச்சி அப்படிங்கிறது காட்டுகிறது. இன்னைக்கு உள்ள வளர்ச்சி, சேமிப்பு, அதோடு பல நிலைகளில், பல வழிகளில் முன்னேற்றம் காண வேண்டும் அப்படின்னு சொல்லி வந்திருக்கிறீங்க. அப்ப இதெல்லாம் எப்படி நடந்திருக்கிறது, எவ்வாறு கடந்து வந்திருக்கிறோம்? கடவுளுடைய பராமரிப்பு, கடவுளுடைய அன்பு, அன்னை மரியாள் நமக்கு துணையாக இருப்பதால் இந்த கடந்த ஆண்டுகளில் இன்னைக்கு உள்ள நிலைமையில பொருளாதாரம், நம்முடைய படிப்பு, உங்களுடைய கல்வி,
உங்களுடைய வீட்டு நிலை, இன்றைக்கு உள்ள வசதியான நிலை, இவைகளையெல்லாம் ஒட்டு மொத்தமாக பெற்றிருக்கிறோம், வளர்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். இதோடு முடிவதல்ல, இன்னும் வளர்ந்து கொண்டே இருப்போம். பக்தியிலும் வளர வேண்டும். இறைவனுக்கு உரிய வகையில் இறைவனுடைய பிள்ளைகளாக வாழுகின்ற நிலையிலும் வளர வேண்டும். இறைவனுக்கு உரியவர்களாக பக்தி அப்படிங்கிற வகையில நல்ல முறையில வளரணும் அப்படின்னா இன்றைய நாளில் இந்த செய்தி, இந்த நற்செய்தி நமக்கு சொல்லுகிறது, இந்த விழா நமக்கு சொல்லுகிறது. பொங்கலிட்டு மகிழ்கிறோம், எல்லாரும் சேர்ந்து இந்த ஆலயத்திற்கு முன்னால் பொங்கல் வைத்து மகிழ்கிறோம் அப்படின்னா இந்த கடவுளுடைய அன்பை புரிந்து இருக்கிறோம். இன்னைக்கு மட்டுமல்ல, தொடர்ந்து வாழ்நாளில் எங்களது குடும்பங்களை வழி நடத்தணும். இன்னைக்கு வெளிநாட்டு நிறைய பேர் போயிருக்கிறாங்க, நிறைய பேர் உழைக்கிறாங்க, உங்களுக்காக, இந்த ஊருக்காக, நமக்காக. அப்படி உழைப்பின் வழியாக உயர்ந்து நிற்கிறோம் என்றால் இறைவனுடைய அருள்துணை நம்மோடு இருக்கிறது அப்படிங்கிறத நினைவு கூறுவதுதான் இந்த விழா. இன்னைக்கு ஆண்டவர் ஒரு திருமணத்துல உன் கூட கடவுள் இருக்கிறார். காணாமல் திரும்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய பிரசன்னம் இருந்தது. ஆண்டவர் அவர்களோடு இருந்ததால் தப்பிச்சுதான், கடவுள் அவர்களோடு இருந்ததால் இல்லைன்னா நம்ம கஷ்டம்தான். அங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய பிரசன்னம் இருந்ததால், இறைவனுடைய ஆசிரியர் இருந்ததால், அவர்களோடு இறைவன் வாழ்ந்ததால், அந்த திருமணத்தில் இறைவனுடைய அங்கே வருகை நிகழ்ந்ததால் அவர்கள் தப்பித்தார்கள். அதே போலதான் அவருடைய வாழ்க்கையில இன்னைக்கு ஓட்டத்துல எங்கே போனாலும் சரி, வெளிநாட்டில் இருந்தாலும் சரி, இங்கே இருந்தாலும் சரி, இன்னைக்கு உமைக்கிறான்னு சொல்றோம். அப்புறம் பல வகையான தீமைகள், வியாதிகள், இவைகளெல்லாம் இன்று ஆட்டி படைக்கிறது என்று சொன்னால் அதிலிருந்தும் தப்பித்துக் கொண்டு நாம் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னா இறைவனுடைய அன்பு, கோடியற்பதனுடைய பரிந்துரை, அன்னை மரியாளுடைய பரிந்து பேசுகிற தன்மை, இறைவனுடைய அருள், இவைகளெல்லாம் நம்மோடு இருக்கிறது என்பதை எடுத்து சொல்லுகிற விழாதான் இந்த பொங்கல் விழா. சும்மா பொங்கல் வைக்கிறோம், சும்மா பொங்கலிட்டு மகிழ்கிறோம். ஒரு வீட்டை கட்டணும்னா ஒருத்தவங்க ஒரு வீட்டை கட்டணும், பொங்கல் வச்சுதான் விட போவோம். ஒரு வீட்டுக்கு முடி, ஒரு புது குடிக்கு நான் போகணும் அப்படின்னா பால் காய்ச்சி பொங்கல் வச்சு தான் போவோம். அங்கே கறிக்கும் மீனுக்கு ஒரு இடம் இல்லை. சாதாரண சைவ பொருட்களை தான் நாம் அனைவரும் சமைத்து முதலாக உண்ணுகிறோம் என்றால், உணவு என்பது உயிர் வாழவும், இறைவனுக்கு ஏற்றபடியில் வாழவும், அந்த உணவு இறைவன் தந்த உணவு இந்நிலையில் நாம் ஒவ்வொருவரும் வழி நடத்தவும் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். எனவே இறைவனுடைய பேரன்பு, பேரிரக்கம் நம்மை சூழ்ந்து நின்று எந்நாளும் காக்க வேண்டும், வழிநடத்த வேண்டும். இறைவருடைய இந்த பொங்கலை நாம் திருப்பலி முடிச்சுன்னு சுவைச்சு பார்க்கிறோம் அப்படின்னா கடவுளுடைய அன்பை, கடவுளுடைய பராமரிப்பை, கடவுளுடைய உடல் இருப்பை நாம் அனைவரும் சுவைக்கிறோம். அதே போல உணர்ந்த அந்த கடவுளுடைய உடல் இருப்பை உணர்ந்தவர்களாக வாழ கற்றுக்கொள்ளுவோம். ஆமென். எதிர்த்து நம்பிக்கை அளிக்கின்றோம். மண்ணையும் படைத்தவரா
அன்பார்ந்தவர்களே, கானாவூர் திருமணத்தில் ஆண்டவர் அவர்களோடு இருந்தது போல, அவர்களுக்கு உதவியது போல, வழிகாட்டியது போல, அவர்களுக்கு எந்நாளும் பிரச்சனை வராதபடி அவர்களுக்கு துணை நின்றது போல, நமக்கும் துன்பத்தில், துயரத்தில், கஷ்டத்தில், கண்ணீரில், கவலையில் ஆண்டவர் நமக்கு துணை நின்று வழிநடத்தி காத்து வந்திருக்கிறார். அவருடைய அன்பை உணர்ந்தவர்களாக நமது தேவைகளை எடுத்துச் சொல்லி தொடர்ந்து எங்களோடு இருந்து வழிநடத்தும் என்று மன்றாடி வேண்டுவோம். நல்ல ஆயை நானே என்று சொன்ன அன்பான ஆண்டவரே, திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் அனைவரையும் உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். அவர்கள் நற்செய்தியை பறைசாற்றுவதற்கு தேவையான ஆற்றலையும் ஞானத்தையும் உடலுள்ள சுகத்தையும் தந்தரல வேண்டும் என்று இறைவாமை மன்றாடுகிறோம். எங்கள் அன்பு தந்தையே இறைவா, வெளிநாடுகளில் பணிபுரியும் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிர்வதியும். அவர்கள் வேலை செய்யும் பொழுது அவர்களுடன் உடனிருந்து அவர்கள் செல்லும் இடமெல்லாம் நீரே அவர்களுக்கு துணையாக இருந்தருள வேண்டும் என்று இறைவாவை மன்றாடுகிறோம். சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள் என்று சொன்ன அன்பான ஆண்டவரே, சிறு பிள்ளைகளாகிய எங்களுக்கு நல்ல ஞானத்தையும் அறிவையும் ஒழுக்கத்தையும் படிப்பில் கவனம் செலுத்த தேவையான பக்குவத்தை தந்துள்ள வேண்டும் என்று இறைவாமை மன்றாடுகிறோம். இந்த ஆண்டுகளில் நிறைவான மழையை கொடுத்து, உழைப்பதற்கு உடலுள்ள சுகத்தை கொடுத்து, நல்ல விளைச்சலை கொடுத்திருக்கின்றேன். அதற்காக நன்றியின் விழாவாம் அறுவடை பெருவிழா பொங்கல் விழாவை நாங்கள் முன்பாக படைத்து நன்றிகளை செலுத்திக் கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே தொடர்ந்து விவசாயத்தை நம்பி வாழ்கின்ற மக்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் நிறைவான மழையை கொடுத்து, மழையை கொடுத்து, விளைச்சலை கொடுத்து, ஒவ்வொரு ஆண்டும் அவர்களை உங்களுடைய கண்ணின் மணியென காத்து அவர்களை வழிநடத்த வேண்டும் என்று இறைவா கெஞ்சி மன்றாடுகின்றோம். அன்பார்ந்தவர்களே, நமது தனிப்பட்ட தேவைகளையும் ஆண்டவரும் வைத்தோம். அவரது திருவடிகளில் தனிப்பட்ட தேவைகள் நாம் எழுப்பி இருக்கிற மன்றாட்டுக்கள் இவைகளுக்கெல்லாம் செவிவிடுத்து அவர் நல்லவர் என்பதை சுவைத்து பார்க்கிற நாம் ஒவ்வொருவரும் அவரது சிறகுகளின் நிழலில் கண்ணீர் இமைப்போர் நம்மையெல்லாம் நல்லாயனாகவும் தாயும் தந்தையுமாக இருந்து காத்து வழிநடத்த வேண்டும் என்றும், மனிதன் அப்பத்தினால் மட்டுமல்ல கடவுளின் வாயின்று ஒவ்வொரு சொல்லினால் உயிர் வாழுகிறார் என்பதை நாம் ஒவ்வொருவரும் உணர்ந்தவர்களாக இறைவனுடைய வார்த்தையை உள்வாங்கி நாம் ஒவ்வொருவரும் அதன் வழியில் வாழ்ந்து வழி நடந்து உமக்கு ஏற்ற சாட்சிகளாக, சான்றுகளாக, தொண்டர்களாக, சீடர்களாக, பக்தி உள்ளவர்களாக எங்களையெல்லாம் வழிநடத்தி செல்ல வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் எளிய நாமத்தின் பெயராலே உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம்.
உங்களுடையமான இப்படி தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாக நம்மை சேர்ந்து மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருச்சபை அனைத்தின் நலனுக்காகவும் ஒரு கையெழுத்து பிழையை ஏற்றுக்கொள்வாராக. மன்றாடுவோமாக. ஆண்டவரை எப்பொழுதெல்லாம் இப்பலி நினைவு கொண்டாடப்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் இந்த மீட்பின் செயல் நிறைவேற்றப்படுகிறது. எனவே நாங்கள் இம்மறு நிகழ்வுகளில் தகுதியோடு பங்கேற்க எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உன்னை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரை தூயவரான தந்தையே, இன்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, இந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவை என்று ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருட்கொடையாலேயே. நாங்களுடைய புகழ்ந்துரைப்பது உமது ஆட்சியை மிகுதிப்படுத்தாவியெனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்பு அடைய பயன்படுகிறது. ஆகவே வானதூதர்களோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்து போற்றி மகிழ்ச்சியோடு அறிக்கையிட்டு சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்டபமும் ஒரு ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உங்களுடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடமாக. அவர் பாடுபட உடல் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்ற உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்: ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிட்டோம், உமது உயிர்ப்பினை எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் இப்படிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என நீரை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குடன் எங்களை தூய ஆவியால் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையோடு நாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தரிடம் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் நிர்வாகி ஸ்டீபன், எல்லா திரு நிலையர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்ததோடு இத்திருப்பலை ஒப்புக் கொடுக்கிற எங்களையும் திருப்பலையை சிறப்பாக ஒப்புக் கொடுத்து நன்றிகளை சொல்லுகிற குடும்பங்களையும், இந்த குடும்ப தேவைகளையும், பிறந்த நாள் காண்பவர்களையும், இந்த குடும்பங்களிலிருந்து வெளிநாடுகளில் இந்த குடும்பங்களுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த குடும்ப சொந்தங்கள் உறவுகளையும் உமது பராமரிப்பும் உமது அன்பும் கோடி எப்பதற்கு அந்தோணியார் வழியாக எந்நாளும் வழங்கி கரம் பற்றி வழி நடத்துவீராக. மேலும் உயிர்த்தெழுகிற எதிர்நோக்கோடு துயில் கொடுக்கும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயும் கடவுளின் கண்ணி தாயான புனித மரியா, அவர் கணவர் புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், என் பாதுகாவலர் புனித அந்தோணியார், என் மறைமாவட்ட பாதுகாவலர் புனித அவுலானந்தர்,
இவ்வுலகில் உமக்கு உகந்தவராக இருந்த புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரின் எல்லாம் வந்த இறைவனாகிய தந்தையை தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்ட நாம் அனைவரும் சேர்ந்து நம்பிக்கையோடு துணிந்து மன்றாடுவோம். ஆண்டவரை தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்களது வாழ்நாளில் அமைதியை கனிவோடு கருளவை மன்றாடுகிறோம். இந்த இரக்கத்தின் உதவியால் உங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாரும் ஒரு கலக்கமும் என்று நலமாக இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கிறோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிகிறேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருதவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருமணத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியை ஒற்றுமையையும் அளித்துள்ளீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கிறவர் நீரே. ஆண்டவருடைய அன்பும் அமைதியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவர் ஒருவருக்கு அமைதியை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனுடைய செம்மறி, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாவங்கள் தீமைகள் அனைத்தையும் போக்குகிறது. இந்த திருவிருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள்.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது அன்பின் ஆவியை எங்கள் மீது பொழிந்தருளும். இவ்வாறு ஒரே விண்ணக உணவால் நிறைவு பெற்ற நாங்கள் ஒரே பரிவர்க்கத்தால் ஒருமனப்பட்டிருக்கச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் உடைய இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வருவோம். திருப்பலி நிறைவேறிற்று.